சயின்ஸ்ல கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ஒரு சின்ன சக்தியானது பல சக்திகள் ஒன்று சேர்ந்ததுன்னா ஒரு மாபெரும் சக்தியாக ஆகும். அதாவது கைனெட்டிக் எனர்ஜி அதிகமானா எப்படி, அதே மாதிரி இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு குட்டி எறும்பு இருக்கு, அந்த எறும்பால இவ்வளவு பெரிய உணவை தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. ஆனா இதுவே வரிசையா அந்த எறும்புகள் ஒன்று சேர்ந்தா ஒரே ஒரு பெரிய சோத்து பருக்கைய எவ்வளவு அழகா கொண்டு போகும். இதுதான் ஒற்றுமையோட வலிமை. நம்ம இந்தியா ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட 200 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்தது. காந்திஜி, நேதாஜி, பாரதியார், பாலகங்காதர திலகர், ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் ஒற்றுமையோட பலம். ஒரு தனி மனிதனால சாதிக்க முடியாதத நம்ம இந்தியா மொத்தமா ஒன்னு சேர்ந்து ஆங்கிலேயர்கள் கிட்டேந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாச்சு. மகாகவி தன்னுடைய 10வது ஆத்திசூடியில ஒற்றுமை வலிமையாம் அப்படின்னு இதைத்தான் சொல்றார். நாம தனியா நின்னு சாதனை செய்யணும்னு நினைக்கிறத பலரோட சேர்ந்து ஒத்துமையா அவங்க ஆலோசனை, அவங்க நமக்கு செய்யற உதவி, இதோட சேர்ந்து செஞ்சோம்னா நம்ம சாதனையோட பலம் பல மடங்கு ஆகும். ஒரு டீம் டேலண்டா இருக்கிற ஆட்களோட இருந்தா மட்டும் போராது. அந்த டீமோட வேல்யூவே என்ன தெரியுமா? அந்த டீம்ல உள்ள மெம்பர்ஸோட ஒத்துமை. அந்த யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒற்றுமையோட வலிமையா போராடினதுனாலதான் பல வருடங்களாக கைப்பற்ற முடியாத IPL டிராஃபியை RCB கைப்பற்றினாங்க. மகாகவியோட ஒற்றுமை வலிமையாம் இதுக்கு எடுத்துக்காட்டு அவங்கள நாம சொல்லலாம். நீங்க உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள் உமா பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வம்சாவளி. வணக்கம்.